Hi friends, good morning. நாளைக்கு IBPS clerical prelims 2023 இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நீங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ அதில் கோ த்ரூ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதாவது லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ல என்ன டாபிக்ஸ்ல ஜாஸ்தி கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தாங்க இந்த அனாலிசிஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பசில்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 10 கொஸ்டின்ஸாவது வந்துருங்க. அதுக்கப்புறம் சிலாஜிசம்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் கோடிங் அண்ட் டீகோடிங்ல 1 or 2 கொஸ்டின்ஸ், நம்பர் சீரீஸ்ல ஒரு 5 கொஸ்டின் கிட்ட வருதுங்க. அப்புறம் 3 லெட்டர் பேஸ்டு அந்த ஆல்பா நியூமரிக் சீரீஸ் அதையும் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆப்டில பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கட்டும், இல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் வருதுங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல வந்து ஒரு 5 கொஸ்டின் வருது. நம்பர் சீரீஸ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து 13ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து வருதுங்க. அடுத்து இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ஃப்ரேஸ் கொடுத்திருப்பாங்க, அது அதுல 5 கொஸ்டின் வருதுங்க. அடுத்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் கேக்குறாங்க. அடுத்து எரர் ஸ்பாட்டிங், க்ளோஸ் டெஸ்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 8ல இருந்து 9 கொஸ்டின் வருதுங்க. ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருந்து வருதுங்க. ஸோ லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப், அதாவது எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க சேஃபர் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்டிடியூட்ல ஓவராலா ஒரு 25 27 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கணுங்க. ரீசனிங்ல வந்து ஒரு 27ல இருந்து 29 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ்ல வந்து ஆவரேஜா 20 to 21 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸை நீங்க கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குங்க. ப்ரிலிம்ஸ் ஈஸியா தான் இருக்கும். போன வாட்டி நடந்த 4th September 2022ல நடந்த ப்ரிலிம்ஸ் படி ஷிஃப்ட் 1, 2, 3 3 ஷிஃப்ட்டுமே ஈஸியா தாங்க இருந்திருக்கு. ஷிஃப்ட் 4 மட்டும் கொஞ்சம் மாடரேட்டும் கொஞ்சம் ஈஸியாவும் இருந்திருக்குங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்ங்க. நாளைக்கு நல்லா எழுதி எல்லாரும் பாஸ் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.